உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களா? அவங்களோட கோபத்தை வெறும் 60 செகண்டில் குறைக்கிற மாதிரி ஒரு 4 சைக்காலஜி ட்ரிக் இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோவை சேவ் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு பேட்டர்னை இன்டரப்ட் பண்ணணும். அதாவது உங்கள் பார்ட்னர் கோவமாக பேச வரும் பொழுது முதல்ல உங்களை உட்கார வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்து அவங்க மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்க அந்த ஃபைட்டிங் பேட்டர்னை மாற்றணும். அப்புறம் முக்கியமான விஷயம், அவங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காராம அவங்க பக்கத்தில் உட்காருங்க. அப்போ தான் அவங்களோட அக்ரெசிவ் மோடு இன்னும் குறையும். செகண்ட், விஸ்பரிங் எஃபெக்ட். அவங்க எவ்வளோதான் சத்தமாக பேசினாலும் நீங்கள் மெதுவாகவே பேசுங்க. சைக்கலாஜிக்கலாக சப்கான்ஷியஸ் மிரர் படி நீங்கள் கேட்கணுங்கிறதுக்காண்டி அவங்களோட வால்யூமை கம்மி பண்ணுவாங்க. வால்யூம் கம்மியானாலே சண்டை பாதி முடிஞ்ச மாதிரி. தேர்ட், எமோஷனல் வேலிடேஷன். அவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை பேச வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியுதுமா. இந்த ஒரு வார்த்தை அவங்கள எமோஷ்னலாக கூல் பண்ணும். நீங்கள் அவங்க பக்கம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அதனால் அட்டாக் மோட் ஈஸியாக ஆஃப் ஆகும். ஃபோர்த்து, த 10 மினிட் பிரேக். உங்கள் பார்ட்னர் உங்கள்கிட்ட சண்டை போட வராங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுன்னா ஒரே ஒரு நிமிஷம்னு சொல்லிவிட்டு வெளில போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வாங்க. இந்த கேப்பில் அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் கம்மியாக இருக்கும். திரும்ப ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயத்த பேசுனீங்கன்னா அவங்களோட ரிலாக்ஸ் மோட் ஆன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் எந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுன்னு தோன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகுன்னு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.